வெல்கம் டு ஸ்டீஃபன் அகாடமி. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துடலாம். இந்த வருஷம் ஆனுவல் பிளானரில் சொன்னபடியே எல்லா எக்ஸாமுமே ப்ராப்பரான சொன்ன டேட்டில் நடத்திக்கிட்டு வராங்க. அதன்படி ஜூன் மாதம் 28 குரூப் 2 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னும், செப்டம்பர் 28 குரூப் 2க்கான ப்ரிலிமினரி எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் ஆனுவல் பிளானரில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் எல்லா எக்ஸாமுமே சொன்னபடி ப்ராப்பராக நடந்துக்கிட்டே வருது. ஸோ அதன்படி குரூப் 2 எக்ஸாமும் ப்ராப்பராக சொன்ன டேட்டில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் அந்த ப்ரிப்பரேஷனை நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், சிலபஸ் என்ன, அதாவது எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய டார்கெட் எவ்வளோ செட் பண்ணலாம், இந்த எக்ஸாமோட ஒரு சில முக்கியமான விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் தமிழில் ஒரு 100 கேள்விகள் கேட்கப்படும். ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 75 கேள்விகள் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 25 கொஷின். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 200 கேள்விகள் கேட்கப்படும். ஒரு கேள்விக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 மார்க்ஸ். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 கேள்விக்கு 300 மதிப்பெண்கள். அப்போ நம்ம இந்த 200 கேள்விகள் அப்படின்னு வரும்போது இதில் எத்தனை கேள்வியை நம்ம டார்கெட் பண்ணலாம்? நீங்கள் ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது மேக்ஸிமம் மார்க்கை எடுக்க ட்ரை பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம எலிஜிபிள் மார்க் எடுத்தாலே போதும். வந்துட்டு இது ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் அப்படின்றதுனால நம்ம வந்துட்டு ஒரு எலிஜிபிலிட்டி மார்க் எடுத்தாலே போதும். நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்த இதுக்கு வந்துட்டு போயிடலாம், மெயின்ஸுக்கு போயிடலாம். மெயின்ஸில் தான் நம்ம மேக்ஸிமம் எஃபர்ட்டை வந்துட்டு போட வேண்டியிருக்கும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தமிழில் ஒரு 100 கேள்விகள் இருக்கும்போது நம்ம ஒரு 90 கேள்வியாவது குறைஞ்சபட்சம் சரியாக போடணும். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வரும்போது ஒரு 75 கேள்விக்கு ரொம்ப டஃப்பாகவே இருக்கும். நம்ம வந்துட்டு ஒரு 55ஆவது சரியாக போடுற மாதிரி இருக்கணும். அப்புறம் அதே மாதிரி இந்த மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 25 கேள்விக்கு ஒரு 20 கேள்வியாவது சரியாக போட வேண்டியிருக்கும். அப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 165 கேள்விகளுக்கு வந்துட்டு ஆன்சர் பண்ணணும். இந்த ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னா ஒவ்வொரு யூனிட்டாக 6th-லேருந்து 10th வரைக்கும் ஒவ்வொரு கிளாஸ் புத்தகத்துலையும் யூனிட்டாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வரலாம். அது ஒரு சைடு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டாபிக் வைஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ இந்த சிலபஸில் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு தலைப்பு வரைய தயாரிக்கிறது. இப்படி நம்ம 2 வழியிலையும் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஈஸியாக 90 மார்க் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். ஒரு சைடு வந்துட்டு யூனிட் வைஸாக போகணும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சிலபஸ் வைஸாக போகணும். ஸோ தமிழுக்கு அப்படி. ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு சிலபஸை ஃபாலோ பண்ணிட்டு போனால் போதும். சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு டாப்பிக்காக புத்தகத்தில் வந்துட்டு அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம தேடி படித்தா போதும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் அதே தான். ஸோ இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக ஒரு 160, 65 இல்லைனா 170 கூட ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம். இது போட்டாலே நம்ம வந்துட்டு என்ன பண்ணிடலாம்னா அடுத்து மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சலாம். ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண தேவையில்ல. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ரிவைஸ்டு சிலபஸ், புது சிலபஸ் எப்படி இருக்குது, அது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அடுத்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனலில் சேர்ந்துக்கோங்க. நோட்ஸுக்கான பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனலில் நம்ம தருவோம். அண்ட் குரூப் 2 எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.